அப்படியா? அவனுக்கும் உனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு நீ என்கிட்ட தெளிவா சொல்ற வரைக்கும் நான் கார்ல இருந்து உன்னை வெளியில விட மாட்டேன் என்று உறுதியான குரலில் ராகவ் கூறினான். இது என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்க என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்ட நித்யா, நான் அவரைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்று கூறினாள். அவள் கூறியதை கேட்டவுடன், என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்க? அந்த அயோக்கியம் பிரகாஷ் கிட்ட இருந்து உன்னை நான் கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்கேன். அப்ப அதெல்லாம் வேஸ்டா என்று ராகவ் கோபமாக கேட்கவும், நீங்க என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் ராகவ். இந்த நன்றியை நான் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன் என்று நித்யா கூறினாள். வாய மூடு. யாருக்கு வேணும் உன்னோட தேங்க்ஸ்? அத தூக்கி குப்பையில போடு என்று கோபமாக அவளை பார்த்து கத்த ஆரம்பித்தான் ராகவ். அவனுடைய கோபத்தை பார்த்து நித்யா பயந்து போனாள். உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் ஹீரோ மாதிரி வந்து உன்னை காப்பாத்தணும். ஆனா நீ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்வியா? அவனுக்காக பிரகாஷ் கிட்ட இருந்து நீ பணம் கூட வேண்டான்னு சொல்லிட்ட. அவன் என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கிறா? அவனை பத்தின ஃபுல் டீடைல்ஸ இப்ப எனக்கு நீ கொடுத்தே ஆகணும் என்று ராகவ் கோபமாகவும் பிடிவாதமாகவும் கூறினான். ராகவ் இப்பொழுது பயங்கர கோபத்தில் இருக்கிறான். இந்த நேரத்தில் தான் எதை சொன்னாலும் அவனை சமாதானம் செய்ய முடியாது என்பதை புரிந்து கொண்ட நித்யா எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். நல்லவேளை ராகவின் போன் அப்போது ரிங் ஆனது. உடனே மொபைலை எடுத்து பார்த்தவன் கால் அட்டன் செய்து, சொல்லு ரோஹித் என்று பேச ஆரம்பித்தான். ரோஹித்தின் பெயரை கேட்டவுடன் நித்யாவின் இதயம் தொண்டைக்குள் தாவுவது போல உணர்ந்தாள். அப்போது திரும்பி பார்த்த ராகவ், ஆமா, நித்யா இப்ப ஏன் கூட தான் கார்ல இருக்கா என்று கூறினான். மறுமுனையில் இருந்த ரோஹித் ஏதோ சொல்வது போல இருந்தது. அதற்கு ராகவ் முகத்தை சுளித்துக் கொண்டு விருப்பமே இல்லாமல் சரி என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தான். நித்யாவால் தன்னுடைய ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. உங்க தம்பி என்ன சொன்னாரு என்று கேட்டாள். உடனே ராகவ் திரும்பி பார்த்து அவளை முறைத்துக் கொண்டு, அத உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீ உலகம் தெரியாத அப்பாவி பொண்ணுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ உண்மையிலேயே பலே கில்லாடிதான். என் தம்பையவே உன் வலையில விழ வச்சிட்ட என்று ராகவ் கோபத்தில் கண்கள் பெரிதாக விரிய அவளை பார்த்து உரிமைனான். என்னது, நான் கில்லாடியா? நான் அப்படி இருந்திருந்தா என் வாழ்க்கையை இப்படி என் தங்கச்சி கிட்ட பறி கொடுத்திருக்க மாட்டேன். பிரகாஷ்க்கும் உங்க அம்மாவுக்கும் அடிமையா இத்தனை வருஷமா இருந்திருக்க மாட்டேன் என்று மனதிற்குள் விரக்தியாக நித்யா நினைத்துக் கொண்டாள். நித்யா, அடுத்த டர்னிங்ல நான் உன்னை இறக்கி விடுறேன். ரோஹித் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்றான் என்று எரிச்சலாக கூறிய ராகவ் மீண்டும் திரும்பி அவளை பார்த்து கோபமாக முறைத்துக் கொண்டே அவளை அச்சுறுத்தும் வகையில், இங்க பாரு நித்யா, நீ வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டனா அந்த விஷயத்த தயவு செஞ்சு என் தம்பி கிட்ட வெளிப்படையா சொல்லிடு. என்னை யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி அவனையும் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்காத என்று கூறினான். அவன் கூறியதை கேட்ட நித்யா, நான் உங்க தம்பி ரோஹித்தை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். மத்தவங்களை விட என்னை பத்தி அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும் என்று நினைத்து கொண்டவள் ராகவை பார்த்து தலையசைத்து, புரியுது மிஸ்டர் ராகவ் என்று கூறினாள். அடுத்து வந்த ஒரு டர்னிங்கில் தன்னுடைய காரை நிறுத்திய ராகவ், நித்யா, அடுத்த கார் ஷோல என்ன தீம் தெரியுமா என்று சொல்லிக்கொண்டே திரும்பி பார்த்தான். ஆனால் அதற்குள் நித்யா கார் கதவை திறந்து கொண்டு சிட்டாக அங்கிருந்து ஓடிவிட்டாள். உடனே எரிச்சல் அடைந்த ராகவ் பின்னால் திரும்பி பார்த்தான். அங்கே ரோஹித்தின் கருப்பு கலர் கார் நின்று கொண்டிருந்தது. மிஸ்டர் ரோஹித் என்று உற்சாகமாக கூறிக்கொண்டே நித்யா அவனை நோக்கி ஓடினாள். அங்கே ரோஹித் காரில் சாய்ந்து நின்று கொண்டு புன்னகையுடன் யாரிடமோ போனில் பேசிக் கொண்டிருந்தான். நித்யாவை பார்த்தவுடன் அவன் புன்னகை மாறாமல் கார் கதவை திறந்துவிடவும் நித்யா காருக்குள் ஏறினாள். அடுத்த நிமிடம் ஒரு கார் புயல் போல அவர்களுடைய காரை கிராஸ் செய்து கொண்டு பறந்தது. உடனே திடுக்கிட்ட நித்யா, ஓ மை காட், இந்த ரோட்ல போய் என்ன இவ்ளோ ஸ்பீடா போறாரு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது என்று அவள் பயந்து போய் கத்தவும், பயப்படாதீங்க மிஸ் நித்யா, ராகவ் 10 வருஷமா கார் ரேஸ்ல கலந்துட்டு இருக்கான். அதனால அவனுக்கு ஒன்னும் ஆகாது. அவன்கிட்ட இருக்கிற ஒரே பிரச்சனை அவனோட கோபம்தான். அவன் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர்ட். அதனால அவன் முன்ன பின்ன எது சொன்னாலும் நீங்க அதை பெருசா எடுத்துக்காதீங்க என்று ரோஹித் கூறினான். ராகவை முதல் முறை சந்தித்த போதே நித்யா இதை தெரிந்து கொண்டாள். அதனால் அவள் ராகவ் கோபமாக இருக்கும் பொழுது எதுவும் சொல்லாமல் அமைதியாகவே இருப்பாள். அத்துடன் அவன் அவளுடைய பாஸ், அதுவும் கை நிறைய சம்பளம் கொடுக்கும் பாஸ். அதனால் அவன் கோபப்பட்டாலும் கூட அவ்வளவு பெரியதாக எடுத்துக்கொள்ள கூடாது. அவளுடைய முகத்தில் இருந்த கீறலை பார்த்த ரோஹித், மிஸ் நித்யா, உங்களுக்கு இன்னும் வேற எங்கேயாவது அடிபட்டிருக்கா? நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாமா என்று ரோஹித் கேட்டான். இல்ல மிஸ்டர் ரோஹித், எனக்கு காயமெல்லாம் அதிகமா இல்ல. நல்ல வேளை மிஸ்டர் ராகவ் சரியான நேரத்துக்கு வந்து என்னை காப்பாத்திட்டாரு. அப்படி இல்லன்னா
அந்த பிரகாஷ் என்ன பண்ணிருப்பான்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல என்று சொல்லும் போதே பிரகாஷ் தன்னை துரத்தி கொண்டு வரும் காட்சி அவள் கண் முன்னால் விரிந்தது. அதை நினைக்கும் போது அவள் உடல் மீண்டும் ஒரு முறை நடுங்கியது. தலையை உலுக்கிக் கொண்டு அந்த உணர்விலிருந்து வெளியில் வந்த நித்யா, இப்ப நாம ஹோட்டலுக்கு தானே போறோம் மிஸ்டர் ரோஹித் என்று கேட்டாள். ஆமா நித்யா என்று கூறியவன் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. அடுத்த சில நிமிடங்களில் கார் ஹோட்டலுக்கு வந்துவிட்டது. துள்ளி குதித்துக் கொண்டு காரிலிருந்து இறங்கிய நித்யா அவனுடன் ஜோடியாக தங்களுடைய அறைக்கு செல்வதற்காக காத்துக் கொண்டிருந்தாள். ஆனால் ரோஹித் காரிலிருந்து இறங்கவில்லை. நித்யா, நீங்க முதல்ல ரூமுக்கு போங்க, நான் காரை பார்க் பண்ணிட்டு வரேன் என்று கூறவும், ஓகே, நான் உங்களுக்காக ரூம்ல வெயிட் பண்றேன் என்று சொல்லிவிட்டு அவள் ஹோட்டலுக்குள் நுழைந்தாள். காரில் இருந்த ரோஹித் அவள் லிப்டுக்குள் சென்று லிப்ட் கீழே இருந்து மேலே ஏறும் வரை பார்த்து கொண்டிருந்தார். பிறகு கண்களை மூடி ஒரு பெருமூச்சை வெளியேற்றிவிட்டு தன்னுடைய போனை எடுத்து, ஹலோ பிரதர், நான் நித்யாவை பத்திரமா ஹோட்டல்ல டிராப் பண்ணிட்டேன். நான் காரை பார்க் பண்ணணும்னு சொல்லி அவளை மட்டும் ரூமுக்கு போக சொல்லியிருக்கேன். நீ இப்ப மேல போகலாம் என்று கூறினான். ஐ சீ என்று மறுமுனையில் இருந்து ஒரு ஆண் குரல் கேட்டது. அந்த குரலை நித்யா கேட்டிருந்தால் அது யார் என்று அவள் உடனே அடையாளம் கண்டு கொண்டிருப்பாள். உடனே சுற்றும் முற்றும் பார்த்த ரோஹித் தன்னுடைய தொண்டையை சிறுமை கொண்டு, பிரதர், நித்யா கிட்ட நீ எப்ப உண்மையை சொல்ல போற? இப்ப வரைக்கும் நான் தான் நீன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா. ராகவ் கூட தான் லவ் பண்ற பொண்ண நானும் லவ் பண்றேன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு என்னை எதிரியா பார்க்க ஆரம்பிச்சிட்டான். என்னால இதை பொறுத்துக்கவே முடியல. இதுக்கு எப்ப நீ ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க போற என்று கேட்டான். எனக்கு புரியுது ரோஹித், இன்னும் கொஞ்ச நாள் தான், கூடிய சீக்கிரமே அவகிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லிடுவேன் என்று மறுமுனையில் இருந்த அந்த ஆண் குரலுக்கு சொந்தக்காரன் கூறினான். இனிமேலும் காத்திருக்க வேண்டாம் நான் நினைக்கிறேன். இத பத்தி சீக்கிரமாவே நித்யா கிட்ட நீ சொல்லிடு. பாவம், அவ கள்ளம் கபடம் இல்லாத அப்பாவி பொண்ணா இருக்கா. இவ்ளோ நாளா நீயும் நானும் சேர்ந்து அவகிட்ட போய் சொல்லிட்டு இருக்கோன்னு தெரிஞ்சா அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவா என்று ரோஹித் அக்கறையுடன் கூறினான். அவன் கூறியதை கேட்டவுடன் மறுமுனையில் இருந்த நபரிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. உடனே ரோஹித் தன்னுடைய மொபைலை காதிலிருந்து எடுத்து கால் டிஸ்கனெக்ட் ஆகிவிட்டதா என்று ஒரு முறை பார்த்தான். பிறகு, ஹலோ, நீ லைன்ல தான் இருக்கியா என்று கேட்கவும், இருக்கே ரோஹித் என்று கூறிய அந்த ஆண் குரல், என்னோட சிச்சுவேஷன் என்னன்னு உனக்கு நல்லா தெரியும். நித்யா எனக்கு எதிர்பார்க்காம கிடைச்ச பொக்கிஷம். என்னோட பிரச்சனைகள் எல்லாம் சரியான உடனே கண்டிப்பா அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லி அவளை என் கூட நான் கூட்டிட்டு போயிடுவேன் என்று கூறியது. அவன் கூறியதை கேட்டு ஒரு பெருமூச்சை வெளியேற்றிய ரோஹித், ஓகே, நான் சொல்லி உனக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. உனக்கே எல்லாம் தெரியும். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா ஒரு விஷயத்த நீ மறந்துடாத. கடவுள் நமக்கு ஒரு தடவை தான் ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. அதை நாம மிஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அதை நினைச்சு லைஃப் லாங் வருத்தப்பட வேண்டியிருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உனக்கு வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் என்று கூறவும், தேங்க்ஸ் பிரதர் என்று மறுமுனையில் இருந்து அந்த ஆண் குரல் கூறியது. டோன்ட் மென்ஷன் பிரதர், என்கிட்ட என்ன ஃபார்மாலிட்டி? இப்பெல்லாம் ஒவ்வொரு தடவையும் நான் நித்யாவை மீட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு உன்னோட வாய்ஸை பேச வேண்டியிருக்கு. இதனால என் தொண்டையே புண்ணாயிடுச்சு. இதுக்கெல்லாம் நீதான் காம்பன்சேஷன் கொடுக்கணும் என்று கூறினான். அதை கேட்டவுடன் மறுமுனையில் இருந்து ஆண் சிரித்துக்கொண்டே, சாரி பிரதர், எதிர்பாராத விதமா நீயும் இந்த சீன்ல வர வேண்டியதாயிடுச்சு. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் நித்யாவை கூட்டிட்டு போறதுக்கு உன்னுடைய காரை யூஸ் பண்ணாம இருந்திருந்தா இப்படி ஒரு கஷ்டமே உனக்கு வந்திருக்காது. அதனால அந்த கார் நம்பரை வச்சு உன்னை பத்தின டீடைல்ஸை கண்டுபிடிப்பாங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல என்று அந்த ஆண் குரல் கூறவும், பரவாயில்ல பிரதர், இதுல இருந்து உங்க ஆள் எவ்வளவு டேலண்டான பொண்ணுன்னு நீ தெரிஞ்சுக்கலாம் என்று ரோஹித் கூறவும், ஆமாம் பிரதர், அவ ரொம்ப நல்ல பொண்ணு, என் மேல ரொம்ப அன்பா அக்கறையா இருக்கா என்று மறுமுனையில் இருந்த நபர் சொல்லிக்கொண்டே போகவும், ஐயோ போதும் போதும், ஸ்டாப் இட் பிரதர், தயவு செஞ்சு உன்னோட காதல் கதையை நீ ஆரம்பிக்க வேண்டாம். எனக்கு கம்பெனில நிறைய வேலை இருக்கு. நான் இப்ப ஹோட்டலை விட்டு கிளம்புறேன். சீக்கிரமா நீ ரூமுக்கு போ. அங்க நித்யா உனக்காக காத்துட்டு இருப்பா. போகும்போது மாஸ்க் போட மறந்துடாத என்று ரோஹித் கூறினான். ஷோர் என்று மறுமுனையில் இருந்த நபர் சொல்லிவிட்டு போனை கட் செய்தான். நித்யா அறைக்குள் வந்துவிட்டாள். அவள் கிளம்பும் போது எப்படி இருந்ததோ அதே போலவே இப்பொழுதும் அந்த அறை இருந்தது. அவள் உடனே கடிகாரத்தை நிமிர்ந்து பார்த்தாள். மாஸ்க்மேன் காரை பார்க் பண்ணிட்டு வரதுக்கு எப்படியும் 10 நிமிஷமாவது ஆகும். அதுக்குள்ள நாம வீட்டை கிளீன் பண்ணிடலாம் என்று நினைத்தவள் அங்கிருந்து பொருட்களை எடுத்து வைக்க ஆரம்பித்தாள். அப்பொழுது வாசலில் சேஃப்டி சிக்னல் சத்தம் கேட்டது. உடனே பெட்ரூமில் இருந்த நித்யா, கதவை திறந்து உள்ள வந்து கொஞ்ச நேரம் சோஃபால உட்காருங்க, அதுக்குள்ள நான் ரூமை கிளீன் பண்ணிடுவேன் என்று உள்ளே இருந்தவாறே குரல் கொடுத்தாள். அவள் சொன்னது போல சோஃபாவில் வந்து உட்கார்ந்த மாஸ்க்மேன், பேபி கேர்ள்,
ஒரு நிமிஷம் இங்க வா என்று அழைத்தான். இதோ ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அவள் குளிப்பதற்காக பாத்ரூமுக்குள் செல்ல போனாள். ஆனால் வெளியில் இருந்த மாஸ்க்மேன், பரவாயில்ல வா பேபி என்று கூறினான். அவள் தலைமுடி அலங்கோலமாகவும் ஆடைகள் கசங்கி போயும் இருந்தது. அதனால் கூச்சத்துடன் அவள் வெளியில் வரவும் எழுந்து வந்து அவளுடைய கையை பிடித்து அழைத்துக் கொண்டு தன்னுடன் சோஃபாவில் உட்கார வைத்தான். அவனுடைய செய்கையை பார்த்த நித்யா, என்னாச்சு மாஸ்க்மேன் என்று கேட்கவும், ஒன்னும் ஐ மிஸ் யூ என்று சொல்லிவிட்டு அவளுடைய முகத்தை தனக்கு அருகில் இழுத்து முத்தம் கொடுக்க போனான். உடனே அவனிடமிருந்து விலகிக் கொண்ட நித்யா, நான் அழுக்கா இருக்கேன், குளிச்சுட்டு வரேன் என்று கூறினாள். சாரி பேபிகள், இது என்னோட தப்புதான். நான் இப்படி நடக்கும்னு நினைச்சு பார்க்கல. நான் உன்னை தனியா கோர்ட்டுக்கு அனுப்பியிருக்க கூடாது என்று கூறியவன் அவளுடைய கண்களை பார்த்து, ரொம்ப பயந்துட்டியா என்று அன்புடன் கேட்டான். உடனே தலையை அசைத்த நித்யா, ஆமா கொஞ்சம் என்று கூறினாள். இனிமே நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம், நான் இருக்கேன், சரியா? அவனுடைய அன்பையும் காதலையும் பார்த்த நித்யாவிற்கு திடீர் என்று பிரகாஷின் ஞாபகம் வந்துவிட்டது. அவனுடைய முகத்தை நிமிர்ந்து பார்த்து, இன்னைக்கு பிரகாஷும் அக்ஷயாவும் பேசிக்கிட்டு இருந்ததா நான் எதேர்ச்சியா கேட்டுட்டேன். அவங்க ஏன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல. அதுக்குள்ள பிரகாஷுக்கு அக்ஷயா மேல இருந்த காதல் எப்படி போயிருக்கும் என்று கேட்டாள். உடனே மாஸ்க்மேன் கண்களை சுருக்கி அவளை பார்த்து, பிரகாஷ் ஒரு செல்ஃபிஷ். அவன் எத்தனை பொண்ணுங்களை லவ் பண்ணினாலும் கடைசியில அவன் தன்னுடைய சுயநலத்துக்காக தான் அவங்க எல்லாரையும் யூஸ் பண்ணிப்பான் என்று கூறினான். ஆமா, நீங்க சொல்றது சரிதான். அக்ஷயாவுக்கும் பிரகாஷுக்கும் கல்யாணம் நடந்தாலும் கூட அக்ஷயா அந்த வீட்டுக்கு எஜமானியா இருக்க முடியாது. அந்த வீட்டு வேலைக்காரியா தான் இருக்க முடியும். அதோட பிரகாஷோட அம்மா அந்த வீட்டுக்கு ஒரு ஆண் வாரிசை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஒருவேளை அக்ஷயாவுக்கு பெண் குழந்தை பிறந்தா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவளோட வாழ்க்கையும் நரகமா தான் இருக்கும் என்று மிகவும் வருத்தத்துடன் கூறினாள் நித்யா. நீ இப்ப எதுக்கு இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இது அவளா தேடிக்கிட்ட வாழ்க்கை. இதுல நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் எல்லாத்தையும் அவ அனுபவிச்சுதான் ஆகணும் என்று மாஸ்க்மேன் கூறினான். அவன் கூறியது அனைத்தும் உண்மைதான். ஆனாலும் நித்யாவிற்கு அக்ஷயாவின் மீது ஒரு அனுதாபம் ஏற்பட்டது. நடந்த அனைத்தையும் நினைத்து பார்த்த நித்யாவிற்கு இவ்வளவு சீக்கிரம் பிரகாஷின் மனம் மாறும் என்று எதிர்பார்க்கவில்லை. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பிரகாஷ் கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன் என்று நித்யா கூறினாள். அவள் கூறியதை கேட்ட மாஸ்க்மேன் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். மியூச்சுவலா சீக்கிரமே உனக்கு டிவோர்ஸ் கிடைச்சிரும். அப்படி இல்லைன்னா நாம அடுத்து என்ன பண்ணலான்னு லாயர் கிட்ட பேசலாம். எது எப்படி இருந்தாலும் இன்னைக்கு பிரகாஷ் உன்கிட்ட நடந்துகிட்டதுக்கு அவன் கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும் என்று அவன் கோபமாக கூறினான். அவன் கண்களில் பழிவாங்கும் வெறி தெளிவாக தெரிந்தது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.